துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாக் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசினா சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சனி கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தை நெருங்குகிறார். அதனால் சுப பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் சுப காரிய தடை விலக இருக்கு. பொருளாதார உயர்வு பெறக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசி இந்த மாதத்தில் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்தோம், அந்த சம்பளத்தை வைத்து செலவு செய்தோம் என்று இல்லாமல் இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள்ல பல இன்னல்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க இருக்கீங்க. எதிர்கால அச்சம் உங்களுக்கு விலக இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையால் ராசி பலம் பெறுகிறதுங்க. சுபபலன்கள் அதிகரிக்க இருக்கு. தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசினியர்களுக்கு இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம் விரும்பியபடி நடக்க இருக்குதுங்க. குறிப்பா வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் திருப்பு முனையை தருங்க. வணிக விரிவாக்கம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு நெருக்கடி நிலை குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். பண வசதி என்பது இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றத்தை உங்களால் இந்த மாதத்தில் காண முடியுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படவிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி நீச்சு கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவ இருக்கு. கல்வி முடிந்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவ இருக்கு. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்த் முதலிய சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போக ராசியாக உங்களுடைய ராசி அமைந்திருக்கும் பட்சத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு நேரம் என்பதால் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு
என்று பார்க்கும்போது தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில தருணங்கள் பிரிவினையும் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வருமானம் உயர இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்பதால தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். சினிமா துறையினர் புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாம். லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக வலம் வருவதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடுகள் உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இந்த முயற்சிகளுக்கு தேவையான பொருள் உதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் குறைவில்லாத தண்ணீர் வசதி கிடைக்க இருக்கு. ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க. நவீன விவசாய வசதிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பல நன்மைகளை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமண வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல பணப்பற்றாக்குறையினால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இப்போது நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்குங்க. ஒரு சில பெண்மணிகளுக்கு வெளிநாடு செல்ல யோகமும் அமைந்திருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதர ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாங்க. சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே பிறர் ஏமாற்றுவார்கள். அதிக வேலை பளு இருக்குங்க. ஓய்வு அவசியம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல அபிப்பிராயம் சொல்வதிலும் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன உளைச்சல் வருங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையிலும் மாலையிலும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.